இன்றைக்கி நம்ம கொஞ்சம் வித்தியாசமான ரசம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சுட்ட ரசம், ஒரு முழு பூண்டு, 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து இந்த தந்தூரி கம்பி இருக்கு இல்லையா, அதை வந்து கேஸ் அடுப்பில் வச்சு இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து நல்லா சுட்ட எடுக்க போகிறோம். நல்லா சுட்டதும் இதை எடுத்து தனியாக வச்சுருங்க. இதை எதுவுமே கழுவிடாதீங்க. அந்த கருப்பு தான் ரசத்துக்கே நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இன்றைக்கி நான் மண்பானையில் தான் செய்ய போகிறேன். கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு காஞ்சதும் துவரம்பருப்பு, கடுகு, கறிவிடகம் இதெல்லாம் சேர்த்து நல்லா தாளிச்சிக்கலாம். நம்ம சுட்டு வச்சுருந்த மிளகா, பூண்டை வந்து தோல் உரிச்சிருங்க. இது எல்லாத்தையும் நசுக்கி போட்டு நல்லா தாளித்து விட்டுருங்க. இது ரெண்டும் வறுத்து வாசனை வந்ததும் ரசப்பொடி 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காய பவுடர் இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்குங்க. அடுத்ததாக புளி கரைசல் வச்சுருக்கேன். இந்த புளி கரைசல் கூட தான் தக்காளியுமே கரைச்சி விட்டுருக்கேன். இதோட சேர்த்து இப்போ கொதிக்க விட்டுடலாம். ரசம் அதிகம் கொதிக்கக்கூடாது. லேசாக நுரக்கட்டி வந்தால் போதும். லேசாக நுரக்கட்டி வரும்போது கொஞ்சமாக மல்லித்தழை போட்டு இறக்கிட்டிங்கன்னா ஒரு சூப்பரான சுட்ட ரசம் ரெடி ஆயிரும்.